ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணி சேவிங் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். நிறைய சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்க அப்படின்னா, எங்களுக்கு கடன் இருக்குது, லோன் இருக்குது, நாங்கள் வந்து இஎம்ஐ கட்ட வேண்டியது இருக்குது, ஜுவல் லோன் இருக்குது, இப்படியெல்லாம் இருக்கிறவங்க நாங்கள் எப்படி சேமிக்கிறது, சேமிக்கவே முடியலையே, நீங்கள் நிறைய ஐடியாஸ் கொடுக்குறீங்க, பட் இருந்தாலும் எங்களால் சேமிக்கணும்னு நினைக்கிறோம், பட் ₹1 கூட எங்களால் சேமிக்கவே முடியலை, அதற்கான ஐடியாஸ் வந்து சொல்லுங்கள், நாங்கள் எப்படி சேமிக்கிறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதற்கான வீடியோ தான் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 15 மணி சேவிங் டிப்ஸ் வந்து சொல்லியிருக்கிறேன். நீங்கள் வந்து இஎம்ஐ கட்டுறதுக்காக இருக்கலாம், அல்லது ஜுவல் லோன் அடைக்கிறதுக்காக இருக்கலாம், அல்லது வந்து வேறு ஏதாவது லோன்ஸ் வந்து வாங்கியிருக்கீங்க அப்படின்றவங்களா இருந்தாலும் சரி, இந்த மாதிரியான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அதில் கிடைக்கக்கூடிய பணத்தை வச்சு நீங்கள் கண்டிப்பாக இந்த விஷயங்களெல்லாம் செய்து கொள்ள முடியும் அப்படிங்கிறதுக்கான ஐடியாஸ் தான் இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். அதுவும் இல்லாமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அழுத்தி ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்னைக்கான வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா 15 மணி சேவிங் டிப்ஸ். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஎம்ஐ, லோனு, ஜுவல் லோன் இதெல்லாம் இருக்கிறவங்க அதை வந்து குறைக்கிறதுக்கும் அதை முழுமையாக அடைக்கிறதுக்கும் இப்படியும் சேமிக்கலாம் அப்படிங்கிற ஐடியாஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னா, வருமானம் வந்த உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா, உண்டியல் அப்படிங்கிற விஷயத்த நிறைய பேர் செய்துக்கிட்டு இருக்கோம். செய்யாதவங்களா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உண்டியல் சேமிப்பு அப்படிங்கிறத பண்ணுங்கள். இந்த உண்டியல் சேமிப்பு நாங்கள் எப்படி பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து டெம்பிள் அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். எங்கள் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, வருடத்தில் 1 முறையோ 2 முறையோ நாங்கள் வந்து கோயிலுக்கு போவோம். அந்த கோயிலுக்கு போகும்பொழுது அதற்கான செலவுகளுக்காக நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து வருமானம் வந்த உடனே இதில் வந்து சேமிக்க ஆரம்பிச்சிருவோம். இது பார்த்தீங்கன்னா உட்டன் உண்டியல். இது வந்து ஒரு 15 இயர்ஸ் பிஃபோர் வந்து வாங்கினது. இது வந்து பர்மனெண்ட்டாக நம்மளுக்கு தேவை அப்படிங்கிறதுனால நான் வந்து இந்த மாதிரி வாங்கிட்டேன். இது வந்து நான் வந்து கோயிலுக்கு போகிறதுக்காக பணத்தை சேமிக்கக்கூடிய உண்டியல். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எமர்ஜென்சிக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து திடீர்னு ஏதோ ஒரு செலவுகள் வருது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கையில் வந்து அமௌண்ட் இருக்கணும் இல்லைங்களா? அதுக்காக நான் வந்து ஒரு உண்டியல் வச்சு சேமிச்சுட்ருக்கேன். அந்த உண்டியலும் உங்களோட நிறைய தடவை நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா எமர்ஜென்சி உண்டியல். இதில் பார்த்தீங்கன்னா நான் மந்த்லி ஒரு குறிப்பிட்ட அளவு அமௌண்ட் போடுவேன். அந்த பணம் செலவாயிடுச்சு அப்படின்னா அதை விட்டுடுவேன். செலவாகலை அப்படின்னா ஒரு 4000லேருந்து 5000 வர வரைக்கும் இந்த உண்டியல்லே சேவ் ஆகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை எடுத்து ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு எஸ்பி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். அந்த அக்கௌண்ட்டில் என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா, அதில் வந்து நான் போட்டு வச்சுருவேன். கண்டிப்பாக இந்த எமர்ஜென்சி உண்டியலில் ஒரு 3000லேருந்து 4000 வரைக்கும் இருக்கிற மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கணும். இதுதான் என்னுடைய எமர்ஜென்சி உண்டியல். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகளுக்கான உண்டியல். இப்போ எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா பையன் 1 பொண்ணு 1 இருக்காங்க. அவங்க 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா நான் அந்த மாதிரி 2 உண்டியல் வாங்கி வச்சு சேமிச்சிட்ருக்கேன். இது பார்த்தீங்க அப்படின்னா என் பொண்ணோட உண்டியல். இதில் வந்து இனிஷியல் மென்ஷன் பண்ணியிருக்கேன், ASN அப்படின்னு சொல்லிட்டு. இந்த உண்டியல் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு உண்டியல் இருக்குது. இது வந்து என் பையனோட உண்டியல். இந்த உண்டியலில் பார்த்தீங்கன்னா ASM அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பேன். இவங்களோட இனிஷியலை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். இது பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய குழந்தைகளோட பர்த்டேக்கு வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி நான் பிளான் பண்ணுவேன். வருஷத்தில் 1 முறை மட்டும்தான் இதை ஓப்பன் பண்ணுவோம். அந்த பர்த்டே, தீபாவளி, இந்த ஆஃபேலி லீவு இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் அந்த சமயத்தில் வரும்பொழுது இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் இயர்லி ஒன்ஸ் இந்த மாதிரி மண் உண்டியல் வாங்கி வருஷத்தில் 1 முறை ஓப்பன் பண்ணுற மாதிரி வச்சு நான் சேமிச்சிட்ருக்கிறேன். இதையுமே வந்து கண்டிப்பாக நீங்கள் சேமிக்க ஆரம்பிக்கலாம். நம்ம குழந்தைகளுக்கு கண்டிப்பாக இதை சொல்லிக் கொடுக்கணும். இது வரைக்கும் நீங்கள் வந்து சொல்லிக் கொடுத்து குழந்தைங்க சேமிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இது வந்து ரொம்ப ஒரு பெஸ்ட்டான ஐடியா அப்படின்னு சொல்லுவேன். ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து இப்போ குழந்தைங்க கேட்குறாங்க அப்படின்னா நம்ம உண்டியலில் சேர்த்து வச்சிருக்கோம் இல்லையா, அந்த பணத்தை எடுத்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா அதை தள்ளி போடுறதுக்கு எனக்கு வந்து ஒரு வாய்ப்பாக இருக்குது. அதே மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை நான் வந்து செய்யறதுக்கும் இதில் தான் பணத்தை சேமிச்சிட்ருக்கேன். அதனால் இது வந்து ரொம்பவும் எங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல் பண்ணுது. அதே மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு வந்து சின்ன வயசுலேயே சொல்லிக் கொடுத்துட்டோம் அப்படின்னா இவங்க வந்து காசு எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து செலவு பண்ணணும் அப்படிங்கிறத விட அதிகமாக அதை வந்து உண்டியலில் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் செஞ்சுட்ருக்காங்க. இப்போ என் பையனுக்கு வந்து 3.5 இயர்ஸ் தான் ஆகுது. எங்கள் கையில் காயின் கிடைச்சாலும் உடனே எடுத்துகிட்டு போய் என்ன செய்வான் அப்படின்னா இந்த உண்டியலில் போட்டுருவா. இது சின்னதுலேயே நம்ம வந்து கண்டிப்பாக இந்த பழக்கத்தை உண்டு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம வந்து வருமானம் வந்த உடனே நம்ம வந்து இந்த மாதிரி பிரித்து என்ன பண்ணலாம் அப்படின்னா உண்டியலில் சேமிக்க ஆரம்பிக்கலாம். நெக்ஸ்ட் டிப் பார்த்தீங்க அப்படின்னா பட்ஜெட்டு. இப்போ வந்து பட்ஜெட் கண்டிப்பாக எல்லாரும் போட்டுட்டு தான் இருப்போம். ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ பட்ஜெட் போட்டு செலவு பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா விலைவாசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை வரக்கூடிய வருமானத்தை தாண்டி விலைவாசி அப்படிங்கிறது ஏறிட்டே இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பட்ஜெட் போட்டால் தான் லைஃப்பை லீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதிகமாக நம்ம வந்து பட்ஜெட் போட்டு லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கு கற்றுக்கிட்டோம். அந்த மாதிரி பட்ஜெட் போடுறோம் இல்லைங்களா, அந்த பட்ஜெட்டுக்கான பணத்தை என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் நான் பண்ணுறதை உங்களோட ஷேர் பண்ணுறேன். நான் வந்து இந்த மாதிரி கவர்ஸ் வந்து வச்சுருக்கேன். இந்த கவரில் வந்து ஒவ்வொரு செலவுக்குமான பணத்தை பார்த்தீங்கன்னா இப்போ கிராசரி, வெஜ்ஜு, நான்வெஜ்ஜு, அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன செலவுகள் இருக்கோ, மெயின்டெனன்ஸு, ஃப்ரூட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ், இந்த மாதிரி கவரில் வந்து நாங்கள் வந்து பிரித்து என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா அந்த பணத்தை வந்து பிரித்து வச்சு செலவுகளை செய்துட்ருக்கோம். இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால் வந்து பணத்தை வந்து அதிகமாக செலவாகாமல் கண்ட்ரோல்டாக செலவு பண்ண முடியும் அப்படிங்கிறது தான்
கண்டிப்பாக இந்த மாதிரி செலவுகளுக்கான பணத்தை பிரித்து இந்த மாதிரி கவர்க்குள்ளே போட்டு வச்சு செலவுகளை பண்ணுவோம். அதே மாதிரி கவரில் வந்து ஒரு அமௌண்ட் எடுத்து நம்ம செலவு பண்ணுறோம். இப்போ பெட்ரோலுக்கு வந்து ஒரு 500 ரூபாய் எடுத்துகிட்டு போகிறோம், 300 ரூபாய் பெட்ரோல் போடுறோம், மீதம் வந்து இருக்குது அப்படின்னா அந்த 200 ரூபாயை நம்ம என்ன பண்ணணும்னா அதே கவர்லேயே திரும்ப போட்டுறணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து வேறு செலவுகள் அப்படிங்கிறது போகாமல் நம்மளுக்கு வந்து அந்த பணம் வந்து மாதம் முழுவதும் மெயின்டைன் ஆகும். இதையும் நான் ட்ரை பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு செலவுக்கு அப்படின்னு நம்ம வச்சுருப்போம். இப்போ வந்து நான் வந்து கிராசரிக்கு அப்படின்னு வச்சுருக்கேன் அப்படின்னா இந்த கிராசரிக்கான அமௌண்ட் எவ்வளோ இருக்கோ அதில் மட்டும்தான் நம்ம வந்து செலவு பண்ணுவோம். இதுலேருந்து இதுலையோ நம்ம வந்து மாற்றி செலவுகளை பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை தான் நான் இந்த இடத்துல உங்களோட நான் வந்து ஷேர் பண்ணுறேன். அந்த செலவுக்கான பணம் எவ்வளோ இருக்கோ அதுக்குள்ளே நம்மளுடைய செலவுகளை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம வந்து பழகிக்கணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மளிகை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மாதத்துக்கு ஒரு முறை ஒரு லிஸ்ட்டு போட்டுக்குவோம். லிஸ்ட்டு போட்டு அந்த லிஸ்ட்டில் என்ன பொருள் இருக்கோ அதை மட்டும் நம்ம வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஹோல்சேல் கடையில் வாங்கினாலும் சரி, சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினாலும் சரி, அண்ணாச்சி கடையில் வாங்கினாலும் சரி, கண்டிப்பாக லிஸ்ட்டு வந்து போட்டுக்கோங்க. மாதத்தில் ஒரு முறை மட்டும் தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து டிசைட் பண்ணிவிட்டு எங்கே வேணாலும் வாங்கலாம். ஆனால் லிஸ்ட்டில் இருக்கிறது அவசியமானதை மட்டும் எழுதி அதை வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுக்கு வந்து நம்மளுடைய இஎம்ஐயாக இருக்கலாம், லோனாக இருக்கலாம், அதெல்லாம் வந்து கட்டுறதுக்கான வாய்ப்புகள் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ரேஷன் பொருட்கள் வந்து இப்போ எல்லாருமே நம்ம வாங்குவோம். ஆனால் சிலர் பார்த்தீங்க அப்படின்னா சில பொருட்களை பயன்படுத்துவோம், சில பொருட்களை வந்து பயன்படுத்த மாட்டோம். அப்படி இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம முடிஞ்ச வரைக்கும் அந்த பொருட்களை வந்து யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு மளிகை செலவு அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு 600 ரூபாய் 500 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய் வரைக்கும் நம்மளுக்கு வந்து 500 ரூபாய் வரைக்கும் நம்மளுக்கு வந்து செலவுகள் மீதமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அதையும் ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மணி சேவிங் சேலஞ்சு. இந்த மணி சேவிங் சேலஞ்ச் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மாதம் நம்மளுடைய பட்ஜெட்டுக்கான செலவுகள் இருக்கு இல்லைங்களா, அந்த செலவுகள்லேருந்து சேமிப்பு பண்ணுங்கள். அந்த சேமிப்பும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்லேயே மணி சேவிங் சேலஞ்ச் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. அந்த பிளேலிஸ்ட்டில் நான் மாதம் ஒரு மணி சேவிங் ஐடியாஸ் வந்து உங்களோட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அதையுமே பார்க்குற வியூவர்ஸ் நிறைய பேர் பார்த்துட்டு நான் இதை ட்ரை பண்ண போகிறேன், இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து கமெண்ட்ஸ் வந்து நம்மளோட ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்க. இது வரைக்கும் அந்த சேனலை அந்த பிளேலிஸ்ட்டை பார்க்கல அப்படிங்கிறவங்க ஒரு முறை விசிட் பண்ணி பாருங்கள். நிறைய மணி சேவிங் சேலஞ்ச் ஐடியாஸ் வந்து உங்களோட நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ எங்கள் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இந்த மாதிரி ஒரு மணி சேவிங் சேலஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு உண்டியல் வந்து வச்சுருக்கேன். இது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு லைஃப் லாங் தேவைப்படும் அப்படிங்கிறதுக்காக சில்வரில் வந்து நான் வந்து இந்த மாதிரி லாக் அண்ட் கீ இருக்கிற மாதிரி நான் வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து ஜஸ்ட் 100 ருபீஸ் தான். இது இருக்கிறதுனால எனக்கு வந்து மாதம் ஒரு அமௌண்ட்டை சேமிக்கிறதுக்கு வந்து எனக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம மணி சேவிங் சேலஞ்சு கண்டிப்பாக 2000 ரூபாயிலேருந்து 3000 ரூபா சேமிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சேமிச்சிட்ருக்கேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு சேவிங். இப்போது நம்ம வந்து இங்கே வந்து மணி சேவிங் சேலஞ்ச் பண்ணுறோம் இல்லைங்களா, அதில் கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டை வச்சு நான் ஒவ்வொரு மாதமும் பார்த்தீங்கன்னா கோல்டு சேவ் பண்ணுறதுக்காக அதிகமாக யூஸ் பண்ணிட்டுருக்கேன். அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு வேறு ஏதாவது நீட்ஸோ வான்ஸோ இருக்குன்னா அதுக்கும் நான் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து கோல்டு சேவிங் சேலஞ்ச் அப்படிங்கிறத எடுங்க. அதுக்கு வந்து உங்களுடைய இன்கம்லேருந்து ஒரு 5% அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. அது வந்து நீங்கள் மணி சேவிங் சேலஞ்சில் இருந்து பண்ணாலும் சரி, உங்களுடைய இன்கம்லேருந்து அதை எடுத்து வச்சு பண்ணாலும் சரி, கண்டிப்பாக கோல்டு சேவிங் அப்படிங்கிறத வந்து நீங்கள் சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு அதை மாதம் சேமிக்கிறதுக்கு ஆரம்பிங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சேலஞ்ச் செய்கிறோம் இல்லைங்களா, அந்த பணத்தை வந்து கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய இஎம்ஐ கட்டுறதுக்கோ லோன் அடைக்கிறதுக்கோ யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ வந்து நம்ம வந்து சேலஞ்ச் பண்ணிட்டோம், இந்த மாதம் நான் வந்து 4000 ரூபாய் சேமிச்சிருவேன், இந்த மாதம் 2000 ரூபாய் சேமிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட்டை நம்ம வந்து சேமிக்கிறோம் இல்லைங்களா, அந்த பணத்தை வேறு எந்த செலவும் பண்ணாமல் ஒன்று லோன் அடைக்கிறதுக்கு அல்லது இஎம்ஐ கட்டுறதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது வந்து நம்மளுக்கு வந்து ரொம்பவும் சப்போர்ட்டாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி சேவிங் அப்படிங்கிறது எப்படி பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம கடைக்கு போயிட்டு வரும்பொழுதோ இல்லை வேறு ஏதாவது ஷாப்பிங் செஞ்சுட்டு வரும்பொழுதோ நம்ம கையில் சில்லற காசுகள் இருக்கும் இல்லைங்களா, அதை எடுத்து ₹1 ₹2 ₹5 ஏதோ ஒரு அமௌண்ட்டை கண்டிப்பாக டெய்லி சேவ் பண்ணுங்கள். இதுவுமே நமக்கு வந்து அப்பப்போ ஹெல்ப் பண்ணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி சேமிக்கிறதுக்கு நம்ம வந்து பழகணும். டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி வந்து மாதம் சேமிக்கவும் செய்யணும். அதே மாதிரி வருடத்திற்கான சேமிப்பாகவும் அதை வந்து மாற்றணும். அப்படிங்கிறதுக்காக தான் டார்கெட் சேவ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக அப்பப்போ நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு மாதத்தில் நான் 3000 ரூபாய் சேமிக்கிறேன்னா அடுத்த மாதம் 3100 ரூபாய் சேமிக்கணும், அடுத்தது 3200 ரூபாய், இப்படி கொஞ்சம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் வந்து டார்கெட் சேவிங் அப்படின்னு ஒன்று உங்களோட சொல்லியிருக்கேன் இல்லையா, அது வந்து நான் எப்படி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உண்டியல் வந்து பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி உண்டியலில் வந்து இந்த வருஷத்துக்கு நான் வந்து என்ன டார்கெட் வச்சிருக்கேன்னா, இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க மொபைல் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பேட்டரி வந்து பேக்கப் வந்து சரியாக இல்லை. அது இல்லாமல் வீடியோ வந்து இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியாகவும் கிளாரிட்டியாகவும் கொடுக்கணும் அப்படின்னா இன்னொரு மொபைல் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பிளான் பண்ணி இதில் வந்து எனக்கான உண்டியலாக வருஷத்துக்கான டார்கெட் வந்து மொபைல் வாங்கணும்னு சொல்லி இதில் வந்து நான் சேவ் பண்ணிட்டுருக்கிறேன். இந்த வருடம் வந்து தீபாவளி அப்போ வந்து இதில் கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டு இல்லை கூடுதலாக வரக்கூடிய அமௌண்ட்டை போட்டு ஒரு மொபைல் வாங்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். நீங்கள் வந்து ஒரு பைக் வாங்கணும்னு நினைக்கலாம், அல்லது நீங்களுமே மொபைல் வாங்கணும்னு நினைக்கலாம். என்ன ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ, அல்லது ஒரு 2 பவுன் தங்கம் வாங்கணும்னு நினைக்கலாம். இந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள் நீங்கள் வந்து செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதற்கான சேமிப்பும் கண்டிப்பாக தொடர்ந்து பண்ணுங்க.
அடுத்தது பார்த்தீங்கன்னா, இஎம்ஐ இருக்கிறவங்க ஒரு இஎம்ஐ இருக்கு அப்படின்னா, இன்னொரு இஎம்ஐ வந்து கண்டிப்பா வாங்குறத அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா, ஒரு இஎம்ஐ இருக்கிற அமௌண்ட்ட வந்து நம்ம கட்டுறதுக்கு முயற்சி பண்றதுக்கு, இன்னொரு இஎம்ஐ அப்படிங்கிறது நம்மளுக்கு தடையா இருக்கும். அது வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாவும் இருக்கும். அது ஒரு பெரிய பிரச்சனையா போகறதுக்கும், முடியறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. கடன் வந்து அதிகமான கடனா கூட மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால கண்டிப்பா ஒரு இஎம்ஐ நம்ம வந்து ஆல்ரெடி வச்சிருக்கோம் அப்படின்னா, கண்டிப்பா இன்னொரு இஎம்ஐ வாங்கிடவே கூடாது அப்படிங்கிற டிசிஷன எடுத்துட்டு, நீங்க வந்து தேவையான பொருட்கள கண்டிப்பா வாங்குங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, எல்லாருமே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, ஜுவல் லோன் அப்படிங்கிறது வச்சிருப்போம். அந்த மாதிரி இருக்கும் பொழுது, அதற்கு வந்து நம்ம வந்து பணத்த மொத்தமா சேர்த்து வச்சு, அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து நகைய திருப்பணும், வட்டி கட்டணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாம, உங்க கையில மாதம் மாதம் ஒரு ரூ. 1000 கிடைக்குது, ரூ. 500 கிடைக்குது, ரூ. 2000 கிடைக்குது அப்படின்னா, அந்த பணத்த போய் நம்ம வந்து ஜுவல் லோனுக்கு அப்பப்ப கட்டிட்டோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து அமௌண்ட் வந்து வட்டியும் குறையும், நம்மளுடைய அசலும் குறையும். அப்போ வந்து நம்மளுக்கு திருப்புறதுக்கு ரொம்பவும் ஈஸியா இருக்கும். அதே மாதிரி வந்து இந்த ஜுவல் லோன் அடைக்கிறதுக்கு என்ன மாதிரியான வழிகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருந்தாங்க. அதற்கான வீடியோ கூட நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். உங்களுக்கு வந்து ஜுவல் லோன் அடைக்கிறதுக்கு என்ன வழிகள் இருக்கு அப்படிங்கிறத அத பார்த்துட்டு, அத பேஸ் பண்ணி கூட நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, நகைய திருப்புறதுக்கு முயற்சி பண்ணலாம். அடுத்த டிப் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபெஸ்டிவல்ஸு, ஃபேமிலி ஃபங்ஷன்ஸு ஏதாவது வருது அப்படின்னா, அதுக்கு வந்து தனியா பட்ஜெட்ல வந்து பணத்த ஒதுக்கி, அதில கிடைக்கக்கூடிய பணத்த மட்டும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, செலவுகள் பண்ணணும். இப்ப எங்க வீட்ல பார்த்தீங்கன்னா, பர்த்டேக்கு வந்து தனியா பணம் சேவ் பண்ணி, அதில கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டுக்குள்ள நான் செலவுகள பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா? அந்த மாதிரி உங்க வீட்லயும் சின்ன சின்ன ஃபங்ஷன்ஸ் வருது அல்லது ஏதாவது ஃபெஸ்டிவல்ஸ் வருது அப்படின்னா, அதற்கான பணத்த நீங்க பட்ஜெட்லயே ஒதுக்கி, முன்னாடியே சேவ் பண்ணி வச்சு செலவு பண்றதுக்கு பழக்குங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒரு பொருள நீங்க வந்து வாங்க நினைக்கிறீங்க அப்படின்னா, அந்த பொருள இனிமே வந்து இஎம்ஐல வாங்கவே கூடாது. லோன் போட்டு வாங்கக்கூடாது. அத வந்து பணத்த சேவ் பண்ணி தான் நான் வாங்குவேன். அப்படிங்கிற டிசிஷன உங்களுக்கு நீங்களே எடுத்துக்கிட்டு, அத முயற்சி பண்ணி வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா இந்த விஷயம் வந்து நம்மள வந்து லோன்ல இருந்தும், இஎம்ஐல இருந்தும் நம்மள வந்து புரொடெக்ட் பண்றதுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும். அடுத்தது வந்து எப்பவுமே ஃபைனலா நான் சொல்ற விஷயம் என்னன்னா, உங்களுக்கு என்ன ஒரு வருமானம் இருக்கோ, அந்த வருமானத்துக்குள்ள நம்ம வந்து வாழ பழகணும் அப்படிங்கிற டிசிஷன எடுத்துட்டு, அத வந்து 99% 100% பண்ண முடியல அப்படின்னாலும், 100% இது 99% ஆவது பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமா கேட்டுக்கிறேன். கண்டிப்பா மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வருமானத்துக்குள்ள வாழ பழகிட்டோம் அப்படின்னா, கடன், இஎம்ஐ எதுவுமே நம்மள வந்து எட்டி பார்க்காது. அதனால இந்த டிப்ஸ வந்து கொஞ்சம் கொஞ்சம் யூஸ் பண்ண ஆரம்பிங்க. உங்களுக்கான இஎம்ஐ, லோனு, ஜுவல் லோனு இதெல்லாம் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமா கட்டி உங்களுடைய இத லோன்ஸு, கடன்கள் எல்லாமே அடைச்சிட்டு நம்ம வந்து வெளியில வரதுக்கான வாய்ப்புகள் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.